الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم صوموا تصيموا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏன்னா இந்த நேரத்தில் இயற்கையாகவே சலான் சொன்னா பதில் சொல்ற எண்ணம்லாம் வராது. சலாத்தை சொல்லி என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ரமலான் நீ வருக ரஹ்மத்தை தருக என்று ரமலான் குறித்து இன்றைக்கு நாம் சில செய்திகளை பார்க்கலாம். நாளையிலிருந்து பெருமானாரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, இது அல்லாஹ்வினுடைய அருளால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்று 63 வயது 63 வாரம் என்று புரட்சிவாக்கத்தில், சென்னை புரட்சிவாக்கத்தில் பேசி முடித்திருக்கிறோம். 63 மணி நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு வேறு எதுவுமே இருக்காது. அதில் இந்த உம்மத்துக்கு ரசூலின் வரலாறே தெரியவில்லை. பெருமானார் யார், பெருமானாரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், பெருமானாரை குறித்து என்ன தகவல்கள், இந்த தொடரை இஸ்லாமிய சமூகம் முழுமையாக தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து தொடராய் அந்த நிகழ்வுகள் நடக்கும். அல்லாஹ் அதை கபூல் செய்தருள வேண்டும் என்ற துஆவோடு, அன்பிற்குரியவர்களே, ரமலான், இந்த ரமலானினுடைய முதல் 10 முழுக்க ரஹ்மத். இந்த ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது ரஹ்மத்து கிடைப்பதற்கான வழிகள் 8. அதுல முதல் வழி என்னன்னா துஆ. துஆக்கள் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேரும். வசியத் ரஹ்மத்தி குல்ல ஷை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்திருக்கிறது என்கிறார்கள் பெருமானார். அப்ப இந்த ரமலான்ல மெயினா நிறைய துஆ செய்யணும். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். அந்த நேரங்களில் 2 நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த 2 நேரத்திலும் உம்மத்து கரம் ஏந்துவதே இல்லை. முதல் நேரம் என்னவென்றால் அசரிலிருந்து மகரிப் வரை அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். இந்த உம்மத்து வடையும் சமோசாவும் வேண்டும். அசர் டு மகரிப் கஞ்சி சண்டை. வீட்டுல கஞ்சி எப்படி உருவாக்குறது, என்ன செய்யறது, அதுக்கு என்ன தொட்டுக்க செய்யறது, எப்படி வைக்கிறது. வீட்டிலே நோன்பு திறப்பவர்கள் அங்கே கஞ்சியும் வடை, பள்ளியிலே நோன்பு திறப்பவர்களுக்கு கஞ்சியும் வடை இல்லையா? அந்த அசரில் இருந்து மகரிப் வரை இருக்கிற நேரம் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ளது. நாமே ஒரு தடவை துவா செஞ்சுட்டு இருக்கும்போது, அஜத் உங்களுக்கு வடை பிடிக்குமா சமோசா பிடிக்குமா? அல்லாஹு அக்பர். என்னன்னு தெரியல. அதனால இந்த நேரத்தை நாளையிலிருந்து பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இரண்டாவது நேரம் தஹஜ்ஜத்தின் நேரம்.
நாம கண்டிப்பாக சஹருக்கு எழுந்தே ஆக வேண்டும். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து 2 ரக்காத்து தொழுது அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பித்து விட்டாலே வதஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன் உதட்டை இவரின் உதட்டிலே வைத்து உத்துல் 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 திமுத்த தாபல்லாஹு லக், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். இந்த 2 நேரத்தையும் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை முதல்ல துஆ. இரண்டாவதாக இஸ்திஃபார், பாவமன்னிப்பு தேடுதல். பாவமன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை கொண்டு வந்து கொட்டி விடுவான். இன்றைக்கு பாவத்தை தனியா போய் செய்யணுங்கிறதே கிடையாது. செல்போனை லேசா ஆன் பண்ணினாலே பாவங்கள் மொத்தமாக மூட்டை மூட்டையாய் கொட்டுகிறது இல்லையா? இணையதளத்தினுடைய அத்தனை செயல்பாடு கட்டற்ற சுதந்திரம், கட்டுப்பாடே இல்லாமல் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டி பாவத்திலே ஈடுபட வைக்கிற வேலையை செல்போன் செய்கிறது. மனைவி இல்லாமல் கூட இருந்து விடுவான், ஆனால் தொலைபேசி இல்லாமல் இந்த உம்மத்து இருக்க தயாராக பாவங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பாவத்திலிருந்து ஒருவர் பாதுகாப்பு தேடினால், பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை செய்கிறேன் என்கிறான். வட்டி குற்றமாவே தெரியல, அடுத்தவனை ஏமாத்துறது குற்றமாவே தெரியல, பாவங்களை சர்வ சாதாரணமாக இந்த உம்மத்து செய்து கொண்டிருக்கிறது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட கொடுத்த வாக்குறுதி, பெற்ற கடனை அழகாக திரும்ப தருகிறார்கள். ஆனா நம்ம பாய் சொல்றதெல்லாம் அல்ல அல்ல. சில பேர் இருக்கிறாங்க, முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இதெல்லாம் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்மால ஏமாத்த போறான். நார்மலா இருக்கிறாரு, இவ்வளவு பேச மாட்டான். நல்ல பேண்ட் சட்டையோடு இருப்பார், திடீர்னு ஜுப்பா போட்டு வந்துட்டாருன்னா யாரையும் ஏமாத்தி இருக்கிறாரு. முதல் சம்பள வந்து நிற்பாரு, பயங்கரமான தொழுகையா இருக்கும், இபாதத்தா இருக்கும் அப்படின்னாவே சரி ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய இந்த வேலையில் நடந்து கொண்டே. இப்ப இதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அற்புதமான தருணம் எந்த தருணம் தான் ரமணான். ரமணானை பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும். இரண்டாவது வழி பாவ மன்னிப்பு. மூன்றாவதாக இந்த ரஹ்மத்தை பெறுவதற்கான மிக முக்கியமான வழிகளில் ஒன்று அல் இஹ்சான், ஒருவர் மற்றொருவருக்கு உபகாரம் செய்தல். தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், முடியாதவர்களாக இருப்பார்கள், தெரியாமல் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு உதவுதல். ரமணான் மாதத்துல யாரும் கஷ்டப்பட்டு கூடாது, உணவுக்கு கஷ்டப்பட்டு கூடாது, உடைக்கு கஷ்டப்பட்டு கூடாது. அப்ப உறவுகளை கண்ணியம் தவறாமல் இங்கிதத்தோடு அவர்களிடத்தில் நடத்தல். அப்படின்னா என்ன இங்கிதத்தோடு நடத்தல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இங்கிதம். அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஹுனைன் போர்க்களத்திற்கு வருகிறார். ஹுனைன் போர்க்களத்தை முடித்து விட்டு செல்லுகிற போது அவர்களுக்கு வயது 24. 24 வயசுல கிழட்டு ஒட்டகையில் பயணம். நம்மால் 24 வயசுல சைக்கிள்ல போற இளைஞன் யாராவது இருக்காரா? அப்படி இருந்தா அவர் தான் இந்த காலத்துல அவுலியா. 24 வயசுல நம்மால பைக்கு, அது என்ன பைக் இப்ப டியூக், அதுல போனாதான் ஏடிஎம்மோ கேடிஎம் வர சொல்றாங்கல்ல, அந்த பைக்குகள் எல்லாம் இருந்தால்தான் அவன் இளைஞனாகவே கருதப்படுகிறான். ஆனால் கிழட்டு ஒட்டகையிலே சென்று கொண்டிருக்கிறார். பெருமானார் குறிப்பிட்டு கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் ஜாபிர், என்ன கிழட்டு ஒட்டகையில போறீங்களே, என்ன விஷயம்? இல்லை, எங்க தகப்பனார் நிறைய கடை வாங்கி வச்சுட்டாரு, நிறைய கடன், இந்த கிழட்டு ஒட்டகை எனக்கு பெரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகையை தடவுகிறார்கள், பீடி நடை வேகமாக. பெருமானார் அழைத்து கேட்டார்கள், உங்களுக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள், நீங்கள் வீட்டுக்கு செல்லுகிற போது ஹுனைனிலிருந்து வந்திருக்கிற
வந்திருக்கிறீர்கள், 800 மைல் கடந்து வந்திருக்க வாங்கி வந்திருக்கிறீர் சகோதரா என்று கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் சொன்னார், வாங்க என்கிட்ட எதுவுமே இல்லையே, நானே ஏழை, கடன் வேறு தகப்பனார் வைத்திருக்கிறார், ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை. பெருமானார் செல்லத்துல ஏன் இல்லை, இந்த ஒட்டகம் இருக்குது, இந்த கிழட்டு ஒட்டகையை யார் வாங்குவார்கள் ரசூல்? நான் வாங்குகிறேன். உங்களுக்கு என்றால் இலவசம் ரசூல், இலவசமாக எல்லாம் எடுக்க முடியாது, விலை பேச வேண்டும். 800 திர்ஹம். மதீனாவிலே வந்தவுடன் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். மதீனா வந்தது, ஒட்டகத்தை கட்டினார், வாங்க மனம் இல்லை. ரசூல்லா போய் காசு கேட்க வாங்க மனம் இல்லை. நேரா புறப்பட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் என் தோழர் புறப்பட்டு விட்டார், அவர் வெறுங்கையோடு வீட்டுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ள வரும்போது வெறுங்கையோடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி ஏத்துக்குவால, திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான், போய் லூலுல வாங்கிக்குவாங்க இல்லையா. வெறுங்கையோடு சென்று விடுவார் வீட்டுக்குள்ளே. சீக்கிரம் சென்று பணத்தை கொடுத்து விராடியில் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடி போய் அந்த பணத்தை கொடுக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் 2 பையில அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், பிலால் இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுவார். ஏன்னா அந்த ஒட்டகம் போகலன்னா மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீ ஒட்டகத்தை விட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற துப்பு கட்டாலு, ஒட்டகத்தை வித்து தானே வாங்கினேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். தேவையை அறிந்து கண்ணியம் குறையாமல் உதவுதல். ரமலானிலே நம்முடைய உறவுக்காரர்களுக்கு இப்படி ஒருவர் உதவி விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை சொரிகிறார். 4வதாக ரஹ்மத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? குர்ஆனை கேட்பவர்களுக்கு கொடுக்கிறான். இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். ரஹ்மத்துங்கிறது டிவியினுடைய சேனல் அலமாரி. 45 நம்பர் இன்னொரு டிவி வருதா இல்லையா, 50வது நம்பர் இன்னொரு டிவி, அலைகள். இதை போல எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குகள் வருகிறார்கள். இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன். மலக்குகள் ஒன்று சேர்கிறார்கள், சைத்தான் ஓடி விடுகிறான். இந்த மலக்குகள் ரஹமத்தை சொரிகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள் அங்கே மழையாய் இறங்குகிறது. இந்த குர்ஆனை ஓதணும், குர்ஆனை கேட்கணும். ரமலான் வந்து விட்டது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா 30 குர்ஆன் முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி 60 குர்ஆன் முடிப்பார்கள். நாம அவ்வளோலாம் வேணாம், ஒரு 3 குர்ஆன் முடிக்கலாமா? 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. குறைந்தது பார்த்தாவது கவலைப்படுகிறது. ஓத முடியலையே வெறுமனே பார்த்து பார்த்து புரட்டுதல், பார்த்து பார்த்து புரட்டுதல். ரப்பே எனக்கு ஓத தெரியாது ரப்பே, உன் கலாம் உண்மையானது ரப்பே, நான் அதை ஏற்கிறேன் ரப்பே, உன்னோடு பேசுவதற்கு இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்கிறது ரப்பே. அந்த குர்ஆனால் தான் ரமலான் சிறப்புகிறது. உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் சிறப்பை சேர்ப்பது வேதம். 4 வேதம். அந்த 4 வேதமும் இறங்கியது ரமலானில். எல்லா வேதம். அப்ப ரமலானுக்கு எதனால் சிறப்பு? வேதங்களின் வருகையால் சிறப்பு. அந்த வேத வரிகளையே ஓத தெரியாது என்று சொன்னார். அல்லாஹ் அங்கீகரிப்பான? அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியுமா? எனக்கு ஓத தெரியாது, நான் தெரியாமல் அப்படியே வாழ்ந்து விட்டேன்றப்ப முடியாது. அதனால அன்புக்குரியவர்களே, நிறைய ஓதக்கூடியவர்களாய் மாறிப்போர்கள். அப்படி இல்லைன்னாலும் கொஞ்சம் கவலைப்படுங்க. நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. அப்துல்லாஹ் ஷர்ஹபீல் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் வாழ்ந்தார். அவர் வாழ்ற காலம்லாம் கடை வாங்கி தர்மம் பண்ணுவார். தர்மத்தை கடை வாங்கி பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் சக்கராத் ஹாலில் படுத்துட்டார். கடை கொடுத்தாலாம் சேர் போட்டு உட்காந்துருக்குது. இவர் வாங்கின காசை திருப்பி கொடுப்பாரா, மௌத்தா போயிடுவார். இவர் சக்கராத் ஹாலில் வரை இழுத்துட்டு இருக்கிறாரு. இத்தனை பேர்த்துல காசு வாங்கி இருக்கிறாரு, கொடுப்பாரா, மௌத்தா போயிடுவாரா. இந்த நேரத்தில் ஒருத்தன் தட்டு நிறைய சின்ன பையன் அல்வா கொண்டு வந்து வித்திருக்கான். இந்த சக்கராத் ஹாலில் இருக்கிற பெரியவர் அவனை கூப்பிட்டுருக்கிறார், இவங்களுக்குலாம் அல்வா கொடுன்னு. எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அந்த சிறுவனுக்கு அதை விட பெரிய சந்தோஷம். எல்லாத்துக்கும், ஏன்னா என் தட்டு காலியாக போகுது, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு
பெரியவரே தட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு, கொண்டு வந்த அல்வாலாம் முடிஞ்சிருச்சு, காசு. தம்பி அதுக்காகத்தான் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீயும் போய் இருந்துக்கோ. அழுகிறான், துடிக்கிறான், தவிக்கிறான், கதறான், கத்துறான். பெரியவரே இதை வச்சுதான் என் குடும்பமே ஓடுது, இப்படி செஞ்சிட்டீங்களே. கடைசியில் ஒருத்தர் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாரு, எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, அந்த சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. அப்பதான் அந்த பெரியவர் சொன்னார், அப்துல்லாஹி சரவி, இந்த சிறுவன் கவலைப்பட்டதால் அவனுக்கும் பயன், மற்றவர்களுக்கும். இந்த மதரசா, இந்த பள்ளிவாசல் உருவாகி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை. அதனால் இங்கு பள்ளி உருவாகி இருக்கிறது, அவருக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன், இல்லையா? வீடு, ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும்னா யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சாகும்? கவலைப்பட்டால் தான் அந்த குடும்பம் சீராக இருக்கும், அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். அதனால ஓத தெரியலையேன்னு கவலையாவது பண்ணுங்க. அந்த கவலை அப்படியே பக்கத்தை புரட்டி 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 நம்மளாம் இல்லை, அல்லாஹ் ஓத தெரியல, ஓதுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயமாக நசீபாக்குவான். அஞ்சாவதாக எது ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கும்? இத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். அஞ்சாவதாக, அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுதல் ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குர்ஆனை பின்பற்றுதல், ஓதல் மட்டுமல்ல, பின்பற்றுதல். குர்ஆன் ஒரு வித்தியாசமான சிந்தனையை புகட்டும். ரஹ்மத்து மட்டும் இல்ல, சுகூன் எதுல வச்சிருக்கிறான் அல்லன்னா, நாம நினைக்கிறோம் காசு பணம் இருந்தா நிம்மதி வந்துடும் நினைக்கிறோம். ஒரு காலத்திலும் காசால் நிம்மதியை தர முடியாது. காசு பணத்தில் நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் அது தவறு, அது பொய் என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார். நபீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை சான்றுக்கு சொல்கிறார்கள் பெருமானார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் அப்படியே ஒரு குச்சியில குத்திக்கிட்டே போனாங்க. பாலைவனத்துல வழிய மறந்துடுவோன்னு குச்சியில குத்தி அடையாளம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல குத்தும் போது டன் டன் சத்தம் தோண்டுனா ஒரு சின்ன தங்க குடம், அதுக்குள்ள ஃபுல்லா தங்க காசு. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வா பார்த்து கண்ணை திறந்துட்டான் அப்படின்னு அள்ளிட மாட்டோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொன்னாங்களாம், இந்த நபி இல்லையா, ரசூல் இல்லையா, யா கத்லா உர்ரி கை, உலகார பாவியே, என்ன விட்டு உன்னை நான் தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த வழியா ஒருத்தன் போனான். 5 நிமிஷம் அவன் பார்த்தான், தங்க குடம், தங்க காசு. வேகமா எடுத்தான். இல்ல, என்னொருத்தன் பார்த்துட்டான். மாப்பிள்ள நானும் பார்த்துட்டேன்னா, நம்ம பாஷையில சொல்றேன், நானும் பார்த்துட்டேன்னா, இது பொக்கிஷன் தானே, நீ பார்த்த மாதிரி நானும் பார்த்துட்டேன், ஆளுக்கு பாரு, இது வேற வழி இல்லை, தங்க காசை பிரிச்சுடுவோம். ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. தங்க காசை பிரிச்சு முடிச்ச உடனே கேட்டான், அப்ப அந்த குடம் அப்படின்னு. முதல்ல பசியா இருக்கு, முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் குடத்தை பத்தி பேசுறேன். நான் சாப்பாடு வாங்க போயிட்டா நீ ஆட்டையை போட்டு இந்த வேலையெல்லாம் வாங்க, நீ போய் சாப்பாடு வாங்கல, சரி எவ்வளவுதானே, நானே போறேன். அவன் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றவங்களாட்டியும் இவனுக்கு மூளை வேலை செய்கிறது. பணம் இல்லையா, நிறைய வேலை செய்யும். காசு பாக்கெட்ல இருந்துச்சுன்னு சொன்னா மூளை தானா இயங்கும், இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய இல்லையா. இவனுக்கு இயங்குகிறது எல்லாத்தையும் பிடுங்கிடணும்னு பக்கத்தில் இருக்கிற மரத்தின் குச்சியை ஒடித்து கூர்மையாக்கி கொண்டான். அவன் சாப்பாடு வாங்கி வைக்கிறதுக்கு குனிஞ்சாலும் என்னவோ ஒரு ஆளை காலி பண்ணிட்டு, அவன் காசு முழு தங்க குடம் ஃபுல் காசு எடுத்தா பசி, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிடலாம். உட்காந்து சாப்பிட்டானோ என்ன, இவனு செத்து போயிட்டான். ஏன்னா வர்ற வழியில அவன் விஷத்தை கலந்து கொடுத்துருவான், இவனை காலி பண்ணி நம்ம ஆட்டையை போடலாம். 2 பேரும் செத்து கிடக்கிறார்கள். தங்க குடம் இருக்கிறது, தங்க காசு இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாலையில் வருகிறார்கள். அதை பார்த்தோன்னு சொன்னாங்க, யா கத்லா, அதுக்குள்ள கொலகார பாவிய 2 பேர்த்த போட்டு சாயந்தரத்துக்குள்ளையா. காசு பணம் வருவதற்கு முன்னால் உறவுகளின் நிலைத்திருந்தார். காசு பணம் வருவதற்கு முன்னால் பணம் வந்தது, உறவுகள் சிதறி போனார்கள். பணம் வந்தது, நண்பர்கள் சிதறி போனார்கள். பணம் வந்தது, உற்றார் சொந்தங்கள் எல்லாம். இந்த பணத்திற்கு எப்பொழுதுமே நிம்மதியை தருகிற பண்பு கிடையாது. நிம்மதியை தருகிற பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறான்.
அதன்படி அமல் செய்வதில் வைத்திருக்கிறார். சில பேர் நினைச்சிருக்காங்க இடங்கள் இருந்தால் நிம்மதி என்று. சென்னையில நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிறார், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்கிற நேரம்லாம் அஜர்த்து நான் அடையாறுல 3 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், அஜர்த்து நான் பெஷன் நகர்ல 2 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். அவர் பரமக்குடிக்கார். நான் பரமக்குடியில ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். ஒரு நேரம் ஒரு நாள் ஆஜியார் அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது. இடம் என்ன பார்த்து என்ன ஆஜருக்கு சொல்லுது? உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்க அத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். இடம் இதுல என்ன பெருமை இருக்கிறது? கண்டிப்பாக இடங்களோ பொருளாதாரமோ நிம்மதியை தராது. நிம்மதியை தருவது அன்பிற்குரியவர்களே குர்ஆன், குர்ஆனின் படி அமல். 6வதாக தக்வா, இறையச்சம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அமல்களுக்கும் உயிர், எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் வேணுமா இல்லையா? ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உயிர் வேணும். இபாதத்துக்களுக்கான உயிர் எது? அது தொழுகையாக இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எல்லா இபாதத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிற போதெல்லாம் சொல்லுகிறான் தக்வா வேண்டும். இந்த தக்வா, அல்லாஹு அக்பர், இந்த தக்வாவில் தான் அல்லாஹ் ரஹமத்தை வைத்திருக்கிறான். அப்ப இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பயம் நமக்கு வந்துச்சே இல்லையா? வரவே. அல்லாஹ் உள்ளத்திற்குள்ளே வந்துவிட்டால் எந்த தவறும் நடக்காது. எப்பயுமே ரப்ப கொண்டு வந்து உள்ள வைக்கிறதே இல்லை, வைக்கிறதே இல்லை. சகாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவான், பெருமானார் சொல்லுகிறார்கள், குலூபுஹும் முஅல்லகும் பில் மசாஜித். அவங்க உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இருந்ததுனால வெளியே இருந்தாலும் அவங்க நினைப்பெல்லாம் பள்ளிக்குள்ளதான் இருக்குமா, வெளியேதான் இருப்பாங்க, ஆனா நினைப்பெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள. ஆனா அல்லாஹ் உள்ளத்துல இல்லைன்னா, தக்வா இல்லாட்டி உள்ள இருந்தாலும் நினைப்பெல்லாம் வெளியே தான் இருக்கும். பள்ளிவாசலுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பாரு. ஓட்ட செருப்பு இருக்குமா இருக்காதா? அவனா ஆட்டை போட்டானா இல்லையா? வந்து நிறுத்தின வண்டி இருக்குமா இருக்காதா? நினைப்பெல்லாம் வெளியே. தக்வா இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அழகான நடைமுறையை நபிகள் நாயகம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார். 7வதாக ரஹமத்தை ஒருவர் பெற வேண்டுமானால் தொழுகை வேண்டும். என்னவோ அல்லாஹ்வினுடைய அருளால் ரமலானுக்கு சீசனுக்கு வருகிற வேடந்தாங்கல் பறவைகளை போல இந்த உம்மத்து பறந்து வரும். ரமலான் முடித்ததற்கு பிறகு பெருநாள் தொழுகையினுடைய அசர் தொழுகையிலே பார்த்தால் அந்த சீசன் பறவைகள் காண முடியும். நான் உங்களை சொல்லவே இல்லை, நீங்கள் எல்லாம் அவுலியா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹமத்தை வைத்தார். கடைசியா 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரஹமத் எதில் இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுகிறான், பொறுமை, சபருக்குள்ளே அல்லாஹ் ரஹமத்தை வைத்தார். எந்த துறையிலும் ஒருவர் பொறுமையாக இருப்பாரே ஆனால் அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறது. இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃபி குல்லும் மினஸ் ஸாபிரீன் ஃபதகல்நாஹு. உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை தேடினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 1,24,000 நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது காசு பணம் கேட்டாங்களே. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட கேட்டது ரஹமத் வேண்டும் என்று கேட்டாங்க. அதனால ரசூல்ல கேட்டு கேட்டு ரசூலுக்கு பேரு ரஹ்மத்துல் ஆலமீன் வச்சுட்டான். உலகத்திற்கும் ரஹமத் என்று அல்லாஹ்வே பேர் வைத்து விட்டார். இந்த ரஹமத் வேணும்னா பொறுமை வேணும். நபிமார்களின் பொறுமை. இஸ்மாயில், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிற போது சைத்தான் வந்து சொல்றான், உங்க அத்தா கனவு கண்டேன்னு சொல்றாரு. கனவை வச்சுக்கிட்டு அறுக்க வர்றேங்கிறாரு. உனக்கு வயசு 7, ஓடிடுறா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தூண்டுறான். ஆனால் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல படுத்துட்டு தகப்பனார்ட்ட சொல்றாங்க, 7 வயசுல, பாப்பா என்ன அறுக்கும் போது என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு இறக்க வந்துடும், அதனால முகத்துல துணியை போட்டு அறுத்துருங்க. எவ்வளவு பொறுமை வேணும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ், உலகத்திலேயே மரணத்தை சுவைத்து பார்த்து சொன்னவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். மரணத்தை சுவைத்தார். மலக்குல் மௌத்தினுடைய நண்பரம் எப்படி இருக்கு?
நான் மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மௌத்தாக்கி மீண்டும் ஹயாத்தாக்குகிறான் அல்லாஹ். மௌத்தை சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த கொரோனால தப்பிச்சாளுகள்லாம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் அந்த மௌத்து எப்படி இருக்கும்னு அழகா சொல்லுவாங்க. அதுல நம்மளும் ஒரு ஆளுங்கிறதுனால சொல்றோம். ஒரு 4-5 லாரி மேல ஏறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தண்ணிக்குள்ள புடிச்சு முக்குனா எப்படி இருக்கும், மூச்சு விட முடியாத ஒரு திணற. அப்ப அவங்க மரணத்தை சந்திச்சுட்டு வந்திருக்காங்கன்னா மரணம் எப்படி இருந்தது என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிற போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆட்டை உயிரோடு நிற்க வைத்து உரித்ததை போன்றிருந்தது என்கிறார். ஆட்டை உயிரோடு நிற்க வச்சு உரிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். அதிலே பொறுமையாக இருந்ததால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை செய்தான். என்றெல்லாம் சொல்லுகிறான். 3 காரியம். பகல் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும், வாழ்நாள் முழுக்க இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும், மக்களுக்கு நீதமான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும், நிதியை நீட்டினால் நீதி வளையக்கூடாது, நீதமான முறையில் தீர்ப்பு இருக்க வேண்டும். இந்த 3க்கும் பொறுப்பேற்றால் உங்களுக்கு நுபுவத். 3க்கும் பொறுப்பேற்றார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் எல்லாம் தாண்டி நல்லா பேசுவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அவங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை. 14 ஆண்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு ஆனந்த வாழ்க்கை. மலக்குகளே பொறாமைப்பட்டார்கள். மனிதர்கள் அல்ல, மலக்குகள். மலக்குகள் ஏராளமான மனைவி மக்கள், 4 மனைவி, 28 பிள்ளைகள், ஆடுகளை அன்னைக்கு செல்வங்கிறது ஆடு மாடுகள் தானே. அப்ப அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கான நாய்கள் 12,000. அப்படியே அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்ந்து இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கிறார். அப்ப இப்லீஸ் சொல்லுவான், நான் கெடுத்து காட்டவா? ஒரே நாள்ல எல்லா கால்நடைகளும் போனது, கொடுத்தவனும் அவனை, எடுத்தவனும் அவனை, அல்ஹம்துலில்லாஹ். 2வது நாள் 14 பிள்ளைகளும் காலி ஆயிட்டாங்க. 14 பிள்ளைங்க, கொடுத்தவனும் அவனை, எடுத்தவனும் அவனை. எப்படி இருக்கும்? நமக்கு காய்ச்சல் வந்தாவே தாங்கிறது இல்லையே. அல்லாட்ட இப்லீஸ் உடம்புக்குள்ளே புகுவேன், 14 ஆண்டுகள் கடும் கஷ்டம். எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கணும். எல்லாத்திலையும் பொறுமையா இருந்ததுனால ஆத்தைனாவு அகிலகு மிஸ்லகு மஹு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி பன்மடங்கு 2 மடங்கு செல்வத்தை கொடுத்தோம் பொறுமையாக இருந்ததால். ரஹமத்தை செய்தோம். இன்னி மஸ்ஸனில் துர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரஹமத்துக்கு பொறுமை அவசியம். ரசூலுல்லாஹ்வினுடைய பரக்கத்தால இந்த உம்மத்து அவ்வளவு கஷ்டம்லாம் பட முடியாது. இந்த முதல் 10 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்லும் போதே சொல்லுவாங்க, முதல் 10 மொள்ள மொள்ள போகும், நடு 10 நகர்ந்து நகர்ந்து போகும், கடைசி 10 கடகடன்னு போகுமான்னு. சின்ன பசங்க இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுமை இருக்கிறதுனால ரஹமத் இருக்கிறது. இப்ப பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் இருக்கிறது. அப்ப 8 காரியங்களில் ரஹமத் இருக்கிறது. அந்த 8ஐயும் பெறுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ரமலானை ரஹமத்தாக கழிக்கிற தினம் ஒரு துவா. அதுல முதல்ல இந்த கண்டிஸ்ட் நிறைய இன்றைக்கு சமூகத்திற்கு, அதுவும் நம்மளே நாம பார்த்து திருஷ்டி வைக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. அதனால கண்டிஸ்டிக்கு ஓதி பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகான வழிகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு துவா, அல்லாஹும்ம இதஹப் அர்ரஹா வ பர்தஹா வ ஸப்பஹா. இத நம்ம பிள்ளைகளுக்கு ஓதி விடலாம். சும்மா 3 வரி தான். அல்லாஹும்ம இதஹப் அர்ரஹா வ பர்தஹா வ ஸப்பஹா. இத ஓதி விட்டுட்டு கும்பி இதுல அல்லாஹ்வுடைய அனுமதியோட எந்திரிச்சு போங்கன்னா, இதுல என்ன கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா அல்ஹம்து சூராவை முதல்ல ஓதிடணும். அல்ஹம்து சூராவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இதஹப் அர்ரஹா வ பர்தஹா வ ஸப்பஹா என்று ஓதினால் உடனுக்குடன் கண்டிஸ்டி நீங்கிவிடும். அற்புதமான துஆக்களை தினமும் பெறுவோம். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.